சொல்லு. வைகை ஆற்றங்கரையில் கர்ணன் போன்று விடப்பட்ட பிறந்து சில மணி நேரமேயான பெண் சிசு குப்பை கவருக்குள் அடங்கி போகியிருந்த அழுகை சப்தம். தொப்புள் கொடியில் போடப்பட்டிருந்த கிளிப். தளபதி படத்தை போன்று தாய் வீசி சென்றாரா? பெண் என்றும் அம்மை என்றும் ஆணும் பெண்ணும் கொட்டி வச்ச குப்பையாக வந்த ஞான பெண் குழந்தையை ஈன்று கொன்று வீசியவர்கள் யார்? மதுரை மாநகர் வைகை ஆற்று பகுதியில் உள்ள யானைக்கல் தரைப்பாலத்தில் பிறந்து சில மணி நேரமே ஆன பெண் சிசு ஒன்று குப்பை கவருக்குள் போடப்பட்டு வீசி சென்றிருப்பது கண்டு அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் இது குறித்து காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். விரைந்து வந்த செல்லூர் காவல்துறையினர் அந்த பச்சிளம் குழந்தையின் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்வுக்காக அனுப்பி வைத்தனர். அந்த கவருக்குள் இருந்து மீட்கப்பட்ட அந்த குழந்தையின் தொப்புளில் மருத்துவமனையில் பொருத்தப்படும் தொப்புள் கொடியின் கருவியும் பொருத்தப்பட்டிருந்த நிலையில் பெண் சிசு கொலை நடந்துள்ளதா அல்லது வேறு ஏதேனும் பகுதிகளில் இருந்து பிறந்த குழந்தையை கொலை செய்து தூக்கி எறிந்து விட்டு சென்றார்களா என பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரித்து வருகிறார்கள். தொப்புள் கொடியில் கருவி இருந்ததால் மருத்துவமனையில் குழந்தை பிறந்து அதனை எடுத்து வந்து வீசி சென்றிருப்பது உறுதியாகி இருக்கிறது. மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை மற்றும் மதுரை மாவட்டத்தில் உள்ள மருத்துவமனைகளில் கர்ப்பிணி பெண்கள் குழந்தை பேருக்காக அனுமதிக்கப்பட்டது தொடர்பான விவரங்களையும் போலீசார் சேகரித்து வருகிறார்கள். வளர்ந்துவிட்ட இந்த யுகத்தில் பெண்களின் கால்படாத துறைகள் இல்லை, சாதிக்காத எல்லைகள் இல்லை என்ற நிலையில் இந்த காலத்திலும் பெண் சிசு கொலை நடந்திருப்பது வேதனையை ஏற்படுத்தி வருகிறது.